போட்டோ பத்திரம் இங்க என்னப்பா ஜாலியா இருக்கீங்க? இங்க பாருங்கப்பா, நம்ம டாக்டர் ஜாத்கா ஒரு சூப்பரான ஐபேட உண்டாக்கி இருக்காரு. ஐபேடா? இதால என்ன பண்ண முடியும்? என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, இத பாரு. இது ஒரு அற்புதமான ஐபேடுப்பா. இது மூலமா நாம ஏலியன்ஸையும் கூப்பிடலாம், அவங்க கிட்ட நாம பேசவும் செய்யலாம். ஒருவேளை அவங்க நண்பர்கள் ஆயிட்டாங்கன்னா நாம அவங்கள வச்சு என்ன வேணாலும் செய்யலாம், தெரியுமா? நிஜமாவா நான் சொல்ற பூசணிக்கா மண்டையா? ரொம்ப அற்புதமான பொருளை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமா, ஏலியனை எப்படி இதுல இருந்து கூப்பிடுறது? அது ரொம்ப ஈஸிப்பா. இந்த ஐபேட்ல கோடு டயல் பண்ணிட்டு ஏலியன்ஸ நாம கூப்பிடலாம், அவ்வளவுதான். பூசணிக்கா மண்டையா, கொஞ்சம் விலாவாரியா சொல்லுடா. கோடுனா என்ன? உனக்கு கோடு தெரியாதா? பாபா பிளாக் ஷிப் பையனோட ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் தான்பா. டேய் மண்டையா, அந்த ஐபேடை என்கிட்ட கொடுத்துரு. ஏலியன்ஸ கூப்பிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன். இல்ல முடியாது, என்னால இத கொடுக்க முடியாது. நான் அந்த ஏலியன் கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். என்கிட்ட அதை கொடுங்க. அது இல்ல மட்டும் என் உடன்பிற சகோதரா, புரிஞ்சுக்கோ. ஏலியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். இத நான் நம்மளுடைய அரசாங்கத்துக்காக செஞ்சிருக்கேன்ப்பா. இங்க பாரு, ஏலியன்ஸோட டீல் பண்ற ஏஜென்சின்னு ஒண்ணு இருக்கும்ல, அவங்க தான் இத பயன்படுத்த முடியும். அப்படியா மேட்ரு? என்னோட சிறு மூளைக்குள்ள இப்ப ஒரு பெரிய ஐடியா உதயமாயிருக்கு. நம்ம எப்படியாவது ஜட்காவு கிட்ட இருந்து அந்த ஐபேட திருடி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஏலியன்ஸ கூப்பிடுவோம், அவங்கள நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா ஆக்கிப்போம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அப்புறம் நாம இந்த ஃபுர்ஃபுரி நகரத்தோட ராஜாவாயிடலாம் பாஸ். தடியா, இந்த நகரத்தை மட்டும் இல்ல, நாம இந்த பூமியே ஆள போறோம். அதுக்கப்புறம் நான் பெரிய டான் ஆயிடுவேன். மோட்டோ, டாக்டர் ஜட்கா சார் தான் சொல்லிட்டாருல்ல, அந்த ஐபேட அவர் வந்து அரசாங்கத்துக்காகத்தான் செஞ்சிருக்காரு. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா மண்டையா. எனக்கு அந்த ஐபேட் வேணும். அந்த ஏலியன்ஸ் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கூட நல்லா பழகணும். எனக்கு ஐபேட் வேணும், ஐபேட் வேணும், ஐபேட் வேணும். எப்ப பார்த்தாலும் ரொம்ப கலங்குறானே. ஐடியா. மோட்டோ, என் உயிர் நண்பா, ஆறுயிர் சகோதரா, கையில இருந்து நீ எதுவும் சாப்பிடல. இந்த சமோசா பிக்கப் பண்ணுடா. இந்தடா. வேண்டாம் வேண்டாம், அந்த ஐபேட் கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பாடு தண்ணி எதுவுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு வேண்டாம் ஐபேட். சரி சரி சரி, நான் போய் அந்த டாக்டர் ஜட்கா சார் கிட்ட பேசி பாக்குறேன்டா. வர வர நீ எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கிற மோட்டோ. இதெல்லாம் ஒரு பொழப்பு. டாக்டர் ஜட்கா சார், மோட்டோ அந்த ஐபேட் வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான் சார். சாப்பிட மாட்டேங்கிறான், தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றது? இங்க பாரு பட்லூன் நண்பா, அந்த ஐபேட மோட்டோ கிட்ட குடுக்கறது பெரிய ஆபத்துல போய் முடியும். அதனால என்னால அதை கொடுக்க முடியாதுப்பா. நீ வேணா மோட்டோக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி பாரு. ஐடியா. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, ஒரு சூப்பர் ஏலியன்ஸா மாறிடுங்க. நீங்க செஞ்ச மாதிரியே இருக்கிற வேற ஏதாவது ஒரு ஐபேட வாங்கிட்டு வந்து நான் அவங்கிட்ட கொடுத்துடுறேன். அவங்கிட்ட கொடுக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, டாக்டர் ஜட்கா சார் உனக்காகவே செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவேன். அப்புறம் அதுல இருந்து அவன் ஏலியனை கூப்பிடும் போது நான் உங்களை 2 பேரையும் கூப்பிடுறேன். நீங்க 2 பேரும் வந்துடுங்க. கொஞ்ச நேரம் அவங்கிட்ட பேசிட்டு அப்புறமா கிளம்பி போயிடுங்க. என்ன நான் சொல்றது? ஓகே, டன். வாங்க டாக்டர் ஜட்கா, நாம 2 பேரும் ஏலியன்ஸா மாறலாம். மோட்டோவுடைய சந்தோஷத்துக்காக நாம என்னவா வேணாலும் மாறலாம். போலாம். அது திறந்துடு சிசே. இங்க பாரு மோட்டோ, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க. டாக்டர் ஜட்கா ஒரே ஒரு ராத்திரிக்கு மட்டும் இந்த ஐபேட உனக்கு கொடுத்திருக்காரு. எனக்கு ஐபேட் கிடைச்சிருச்சு. அந்த மண்டையை கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இப்பவே இதை வச்சு அந்த ஏலியனை நான் கூப்பிட போறேன். பாத்துக்கிட்டே. வாவ், Baba Black Ship, have you any wool? Yes sir, yes sir, 3 bags full. அது ஆஹா, சூப்பர். பத்து ஏலியன் வந்துட்டாங்க. பாத்தீங்களா? ஒரு வளர்ந்த ஏலியன், ஒரு குண்டை ஏலியன். எப்படி பாரு. அந்த ஏலியன்ஸ் என் கண்ணுக்கும் தெரியுறாங்களே. ஒண்ணு பண்ண, சீக்கிரமா உங்களுக்கு ஹலோ சொல்லு, கை கொடு மோட்டோ. ஒரு பாய் சொல்லு. ஹலோ ஏலியன் அண்ணே, நீங்க என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. இட்லி தோசை. என்னது? நீங்களாம் இட்லி தோசை சாப்பிடுவீங்க. நாங்கெல்லாம் ஏலியன் இட்லி அயோசோதா சாப்பிடுவோம். அது எங்களோட டிஷ். ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு இட்லி தோசை தரேன். குண்டு ஏலியன் அண்ணே, நீங்க என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. நோ சிக்கன் தந்தூரி. சிக்கன் தந்தூரியா? அது வந்து சிக்கன் தந்தூரி. ஆஹா, இத கேட்டா அந்த பூசணிக்காய் மாட்டேங்கணும் அந்த சிங்கத்தோட குரல் மாதிரி தெரியுது.
நம்ம கிட்டயே குரலை மாத்தி டப்பிங் பேசுற மாதிரி பேசுறாங்களா? பிச்சு புடுற பிச்சு இன்னைக்கு யாருன்னு காட்டுறேன். பத்துலோ, நீ போய் டாக்டர் பூசணிக்கா மணியனுக்கு போன் பண்ணு, இல்லனா அவனை இங்க வர மாதிரி பிக்கப் பண்ணு. சரி, நான் உடனே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இரு. குட்டநட்ட ஏலியன், உங்க 2 பேருக்கு நான் சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க. இப்படி உட்காருங்க. வந்துட்டேன். நண்பர்களே, உங்களுக்கு இப்ப நான் யாருன்றத காட்டுறேன் பாருங்க. இந்தாங்க, நீங்க 2 பேரும் சமோசா சாப்பிடுங்க. சூடாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும். நிச்சயமா சாப்பிடும். ஏலியன்ஸுக்கு காரெல்லாம் தெரியாதுன்னு நான் படிச்சிருக்கேனே. காரெல்லாம் தெரியாது. காரெல்லாம் தெரியாது. ஆமா, நீங்க 2 பேரும் இப்ப எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்ல, எங்க 2 பேருக்கும் எங்க வீட்டுல இருக்கிறவங்க ஞாபகம் வந்துருச்சு இப்போ. ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா நிக்கிறீங்களா? அப்படியே உட்காருங்க, உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ஏலியன் விளையாட்டை கண்டினியூ பண்ணலாமா, இல்ல இதோட இந்த விளையாட்டை முடிச்சுக்கலாமா? எம்மா ஆள முடி சாமி, இதோட இந்த ஆட்டத்தை முடிச்சுக்கலாம். கஜா பிரச்சனை ரொம்ப பெருசாச்சுப்பா. ஜான் உங்க ஐபேட கடத்திட்டு போயிட்டானாப்பா. என்னது, நீ அவனை தடுக்கவே இல்லையா? என்ன பண்ண? நான் சும்மா எப்படியாப்பா இருப்பேன்? அவனை தடுக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணேனப்பா. இருந்தாலும் தூக்கிட்டு போயிட்டானோ. கசிட்டாராம், உன்னுடைய கண்டினியூட்டி டயலாக் எங்க? எதுக்கு எடுத்தாலும் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவியே. சரி சரி, இப்ப நீங்க யாருமே டென்ஷன் ஆக வேண்டாம். அவனுக்கு அதோட கோடு என்னன்னு தெரியாதுல்ல. கஜா, அந்த ஜான்கோ எல்லாம் தெரியுமாப்பா. அவ பாபா பிளாக் ஷிப் பாட்டை பாடிக்கிட்டே தானப்பா எடுத்துட்டு போனா. நீ என்ன சொல்ற? ஐடியா, நாம அந்த ஜானுகிட்ட போகும்போது இதே மாதிரி போலியான ஏலியன் வேஷம் போட்டுக்கிட்டு போகலாம். போய் ஐபேட புடிக்கிட்டு ஓடி வந்துடலாம். பாபா பிளாக் ஷீப், பாபா பிளாக் ஷீப். என்னடா நடக்குது இங்க? எந்த ஏலியனுமே வரலையே. இதுக்கப்புறம் என்ன சொல்லணும் நான் மறந்துட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்களாடா. பாஸ், நான் கேட்ட வரைக்கும் பாபா பிளாக் ஷாப் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தெரியல பாஸ். இப்ப என்ன பண்றது, என்ன பண்றது? பாபா பிளாக் ஷீப் வரைக்கும் தான் எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கும் தெரியாதே. திருட்டு ஜான், ஒழுங்கா என்னோட ஐபேட எனக்கு திருப்பி கொடுத்துரு. குடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி பாபா பிளாக் ஷீப்புக்கு அப்புறம் என்ன வரும் அதை சொல்லி குடுக்குறேன். ஓகே, அவ்வளவுதானே. நான் சொல்றேன் இரு. பாபா பிளாக் ஷீப் ஹெவி எனி டூல். Yes sir, 4 bags full. டாக்டர் ஜட்கா, நீ எனக்கு கோட சொல்லிட்ட. நான் அதை அப்படியே டைப் பண்ணிட்டேன். இப்ப இங்க ஏலியன்ஸ் வருவாங்க. அவங்க கூட சேர்த்து நான் இந்த பூமியை ஆள போறேன். அதுக்கப்புறம் பெரிய டான் இந்த ஜான். இப்போ ஜான் பெரிய ஆள் ஆயிட்டா. நிஜமாவே ஜான் பெரிய ஆள் ஆயிட்டா. நீ நான் சொல்றபடி எல்லாம் கேப்பியா? எஸ் சார், சொல்லுங்க சார். இப்ப இந்த சந்தோஷத்தை கொண்டாடினாலே போதும். போய் கொண்டு வாங்க டீ, சமோசா, அப்புறம் ஸ்வீட். இந்த சமோசா, இந்த மிட்டாய், நீ கேட்ட எல்லாமே கிடைக்குதா? வாங்க. என்ன இதெல்லாம்? நான் கேட்டது டீயும் சமோசாவும் அடி இல்ல. எங்க பிளானட்ல சமோசா நான் போட்டு அடிக்கிறது, டீ கேட்டனா ஓங்கி குத்துறது, அப்புறம் ஸ்வீட் கேட்டனா குப்புற படுக்க போட்டு மிதிக்கிறது. சாரி, எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்ப பார்ட்டி கேன்சல். எனக்கு நீங்க துட்டு மணி கொடுங்க. காசு பணம் துட்டு. ஓகே. என்னங்கடா இப்படி சொத்துது?
எனக்கு இப்ப உங்ககிட்ட என்ன கேக்குறதுனே தெரியலையே. பாஸ் பாஸ் அவங்க கிட்ட நீங்க அடிங்க குத்துங்கன்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா அவங்க வெள்ளியும் தங்கமும் கொடுப்பாங்க பாஸ். என்ன நம்புங்க. குட், வெரி குட். இப்ப என்ன நீங்க அடிங்க, குத்துங்க, மிதிங்க, உதைங்க. உங்க விருப்பம் அதுன்னா நாங்க ஏன் கொடுக்காம இருக்க போறோம்? இந்த வாங்க. இனிமே இந்த மாதிரி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறியா படுறியா இதாண்டா உனக்கு தண்டனை. இந்த வாங்கிக்க. ஜகா 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 ஜகா. புரிஞ்சு போச்சு, இந்த அடியிலேயே புரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் ஏலியன் கிடையாது, மோட்டுவும் பத்லுவும் தானே என்ன ஏமாத்த வந்திருக்கீங்க. சிங்கம் சார், இது சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஜோ, ஒழுங்கு மரியாதையா சட்டத்துக்கிட்ட சரண் அடைஞ்சிரு, புரியுதா?